Welcome all of you to SMAB CV Math Academy videos. In this video we are going to see Chapter 1 Sets, Relations and Functions, Exercise 1.1 each sum. For set A cross A contains 16 elements and 2 of its elements are 1, 3 and 0, 2. Find the elements of A. So இதில் பாருங்கள், பார்த்தீங்கன்னா ஒரு A cross A என்னுடைய செட்டில் வந்து 16 எலமெண்ட்ஸுன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இது A cross A 16 எலமெண்ட்ஸ்னால் இது நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒரே வேல்யூவில் எப்படி எழுதணும்? 16 4 × 4 எழுதிக்கலாமா? 4 4 சார் என்ன 16 தான். அப்போது ஏ வந்து 4 எலமெண்ட்ஸ்னு எழுதலாம். இது நான் எப்படி சாத்தியமாச்சு, இது எப்படி நான் போட்டேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு செட் எடுத்துக்கலாம் 1, 2ன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ ஏ கிராஸ் ஏ என்னது, இன்னொரு ஏ 1, 2 இருக்கும். ஸோ அப்போ அப்படி தான் கிராஸ் பண்ணணும். ஸோ 1, 1 வரும், 1, 2, 2, 1, 2, 2ன்னு சொல்லிட்டு வரும். இதில் பார்த்தீங்கன்னா 2 செட் இருக்குது. ஸோ 2 செட் இருக்குது, என் ஆஃப் ஏ வந்து 2 இருக்குது. அப்போது என் ஆஃப் ஏ கிராஸ் ஏ எவ்வளோ இருக்கும்? 2 தடவை மட்டில் பண்ணணும். ஸோ 2 × 2 கரெக்டாக 4 இருக்குது பாருங்கள். இங்கேயும் 4 இருக்கும். 1, 2, 3, 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதே போல் 4 எலமெண்ட்ஸ் இருக்கிற ஒரு செட்டில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக என் ஆஃப் ஏ 4 இருக்கும். ஸோ என் ஆஃப் ஏ கிராஸ் ஏ பார்த்தீங்கன்னா வந்து 4 × 4 16 எலமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதனால் தான் என் ஆஃப் ஏ கிராஸ் ஏனோட வேல்யூ 16 கொடுத்தனால ஏ கிராஸ் ஏ வந்து 4 × 4 எழுதிருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்களா ஏ கிராஸ் ஏ வந்து 2 × 2 நான் போட்டேன். 2 ஏன்னா ஏ கிராஸ் ஏன்னு சொல்லும்போது நம்ம வந்து 2 செட்டே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோன்னு அர்த்தம். ஸோ மல்டிப்ளை பண்ணணும் இங்கேயும் ஏ கிராஸ் ஏன்னு சொல்லும்போது. அப்போது என் ஆஃப் ஏ வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 2 4 சொல்லியது போல் இங்கே நம்மளுக்கு வந்து 16 வந்து 4 × 4 மல்டிப்ளை ஆனால் தான் 16 வரும். அப்போது ஒரு செட்டில் 4 எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதனால் தான் நம்ம ஏ என்ற செட்டில் 4 எலமெண்ட்ஸ் நம்ம போட்டிருக்கோம். இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் 2 எலமெண்ட்ஸு ஏதோ ஒரு செட் இருக்குது, அந்த செட்டில் வந்து 4 எலமெண்ட்ஸ் இருக்குன்னு உள்ளது மட்டும் நம்மளுக்கு தெரியுது. ஏ கிராஸ் ஏ 16 சொல்லும்போது ஏ வந்து 4 எலமெண்ட்ஸ் இருக்குன்னு தெரியுது. அதில் 2 எலமெண்ட்ஸ், அதாவது அந்த ஏ கிராஸ் ஏல நல்லா கவனிச்சுக்கோங்க, இது வந்து ஏ கிடையாது, ஏ கிராஸ் ஏ. ஏ கிராஸ் ஏல இந்த 1, 3 and 0, 2ன்னு சொல்லிட்டு 2 செட்டு இருக்குது. 2 ஆல்ரெடி இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். மொத்தம் 4 தான் உண்டு. இந்த 0 ஒரு தனி செட்டாக இருந்திருக்கணும், ஏன்னா அப்போ தான் இந்த 0, 2 எல்லாம் வரும். அப்புறம் அது இந்த 1 இருந்திருக்கணும், இந்த 2 இருந்திருக்கணும். ஸோ 1, 2, 3. ஸோ இந்த 4மே இருந்திருக்கணும். 0 இருந்திருக்கணும், 1 இருந்திருக்கணும், 2 இருந்திருக்கணும், 3 இருந்திருக்கணும். அப்போ தான் ஏ கிராஸ் ஏ பண்ணும்போது இந்த வேல்யூஸ் எல்லாம் வரும், இந்த செட்டே வரும். ஸோ டவுட்னா நீங்கள் என்ன பண்ணி பார்க்கணுன்னா, இந்த செட்டை நீங்கள் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பார்க்க இந்த 2மே வரும் தனித்தனியாக. ஸோ அப்படி வந்துடணும். அப்படி வரணும்னா இந்த 4 செட்டு வந்து இந்த 2 செட்டு, இந்த 2 ஆர்டர் பேர் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த 4 நம்பர்ஸ் இருந்தாகணும். ஸோ இந்த 4 நம்பர்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இந்த ஏ கிராஸ் ஏல இந்த 2 எலமெண்ட்ஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் இங்கே டோட்டலாக 4 எலமெண்ட்ஸ் தான் டோட்டல். ஸோ அதனால் இங்கே வந்து 4 எலமெண்ட்ஸ் கரெக்டாக வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் யுவர் ஏன்னு சொல்லி இந்த சம்மை நீங்கள் முடிச்சிடலாம். ஸோ வந்து ஏயோட வேல்யூவே இது தான் அப்படி சொல்லி நீங்கள் முடிச்சிடலாம். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.